ஹாய் சிஸ்டர்ஸ், நம்ம இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்துட்டு சில்க் த்ரெட் எடுத்திருக்கோம். இப்போ இந்த எண்டு டு இந்த வரைக்கும் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராண்ட்ஸாக மறுபடியும் இதில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் கொண்டு வந்தோம்னா தான் 2 ஸ்ட்ராண்ட்ஸாக. சரிங்களா? அடுத்தது இங்கே முடியுது பார்த்தீங்களா? இதில் இருந்து மறுபடியும் இப்படி கொண்டுட்டு வந்தால் 3 ஸ்ட்ராண்ட்ஸாக. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் 6 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துக்கோங்க. 6 எடுத்துட்டு ஊசியில் கோர்த்து 2 இப்படி பண்ணோம் அப்படின்னா 12 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆயிரும். சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் இதே மாதிரி எடுத்துகிட்டு இதில் கோர்த்துட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது நான் 6x6 12 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீடிலையும் போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு 10x10 20 ஸ்ட்ராண்ட்ஸாக கூட எடுத்துக்கலாம் நீங்கள். சரிங்களா? அந்தளவுக்கு நாட்டு உங்களுக்கு பெருசாக கிடைக்கும். இப்போ நாட்டு வந்துட்டு எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நீடில் மேலே எடுத்துகிட்டு இதுக்கு வந்துட்டு இருங்க, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ஐ போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த இயர் போர்ஷன், இது வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி நீடில் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம த்ரெட்டை மேலே எடுத்தாச்சு. உங்களுக்கு தெரியுதா? மேலே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரே ஒரு சுற்றிட்டு லூஸ் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச். இப்போது இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த நூலை இந்த மாதிரி இருங்க, நான் கொஞ்சம் கீழே தான் நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி விரலில் இழுத்து பிடிச்சிக்கணும். விரலில் இழுத்து பிடிச்சிட்டு இந்த கண்டிஷன் வரும்போது தான் விடணும். புரியுதுங்களா? இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் ஃப்ரெஞ்ச் நாட். மறுபடியும் அது பக்கத்துலேயே போடுறேன் பாருங்கள். த்ரெட் எடுத்தாச்சு. ஒரே ஒரு ட்விஸ்ட், அதுக்கு பக்கத்துலேயே த்ரெட்டை போட்டுட்டு நம்ம மேலே தூக்கி பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி பிடிச்சி சிக்கில்லாமல் கொண்டு போய் இப்படி கீழே கொண்டு போய் விடணும். இன்கேஸ் மேலே சிக்க ஆயிடுச்சு, ஒரு நூல் தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா கீழே அந்த 12 ஸ்ட்ராண்ட்ஸாவையும் ஒன்று ஒன்றா நீங்கள் பிடிச்சி இழுத்து தான் சரி பண்ணணும். அப்போ தான் தூக்கிட்டு இருக்காது. சரிங்களா? இங்கே ஒன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கவனமாக பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது மேலே மட்டும் ஒரே ஒரு நூல் நீட்டிகிட்டு இருக்கு இல்லைங்களா, அதை இந்த இந்த 12 ஸ்ட்ராண்ட்ஸாக நூலையும் பிடிச்சி இழுத்து தான் நம்ம சரி பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு அடுத்தது நான் போட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் நான் ஜூம் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கு நாட் தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காகண்டி. மறுபடியும் இப்படி வச்சு எப்படின்னு பிடிச்சிக்கிட்டிங்களா? இப்படி வச்சு இப்படி இந்த இடத்துல லூஸ் வந்துடக்கூடாது. இந்த இடத்துல லூஸ் விட்டுறக்கூடாது. பக்கத்துலேயே த்ரெட்டை போட்டுட்டு நேரம் இழுத்து பிடிச்சிக்கணும். கிட்ட போகும்போது இப்படி விட்டுறணும். சரிங்களா? உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃப்ரெஞ்ச் நாட். இன்னொன்று கூட போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதான் ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இதே 2 சுற்று கூட சுற்றலாம். நான் சுற்றி காமிக்கிறேன். நீங்கள் சிங்கிள் ரொட்டேஷனில் மட்டும் நீங்கள் போட்டு பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் சிக்காகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு புதுசாக பார்க்கும்போது. 2 சுற்று சுற்றிருக்கேன் நான். இப்போ பார்த்திங்களா? இதை விட இந்த நாட் கொஞ்சம் பெருசாக கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்டுங்கிறது இவ்வளோதாங்க. இதுக்கு வந்துட்டு இந்த காது பகுதின்னு சொல்லுவாங்க, இந்த இயர் பார்ட், இந்த ஹோல்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும். 6x6 போடலாம், 10x10 போடலாம். நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? உங்களுக்காக இன்னொரு டைம் கூட நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சிக்காகாமல் போட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய த்ரெட்டாக எடுத்துடாதீங்க. ரொம்ப நீளமாக எடுத்துட்டிங்கன்னா சிக்காகிட்டே இருக்கும் அடிக்கடி. இந்த மாதிரி ஒரே ரொட்டேஷன் இங்கே போட்டுட்டு டைட்டாக பிடிச்சிக்கணும். இந்த இடத்துல இப்படி லூஸெல்லாம் விட்டுறக்கூடாதுங்க. இந்த நீடில் பக்கத்தில் லூஸெல்லாம் விட்டுறக்கூடாது. ரிங் நாட்டு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நான் இன்றைக்கி வீடியோ கொடுத்துருக்கணுங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஸோ வீடியோ எடுக்க முடியலன்றதுனால நான் இன்றைக்கி வீடியோ
கொடுக்க முடியல. சரிங்களா? இனி முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன நாட்களில் கொடுக்கறக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களை போன வீடியோவில் ஓட் பண்ண சொல்லியிருந்தேன். நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஓட் பண்ண சொல்லியிருந்தேன். ஆரி பெயிண்ட் கோர்ஸ் எடுக்கலாமா, ஃபேப்ரிக் பெயிண்ட் கோர்ஸ் எடுக்கலாமா அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் ஓட் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி நம்மளுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா வேறு யாராவது ஆரியில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுறத மட்டும் கவனமாக பார்த்தீங்கன்னாவே புரியும். நான் ஃபுல்லாக அந்த எடுத்த த்ரெட்டை ஃபுல்லாக போட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி சிக்கு வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நேராக பிடிச்சிட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போடுங்க. ரொம்பவே நீட்டாக கிடைக்கும். பாருங்கள், சிக்காயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இதாகிடுச்சு. இனி வந்துட்டு எல்லா த்ரெட்டையும் பிடிச்சி இழுத்து தான் நம்ம சரி பண்ணணும். கீழே இருக்கிற நாட் ஃபுல்லாக இழுக்கணும். இதான் இழுத்தங்கட்டி உள்ளே போயிடுச்சு பார்த்தீங்களா? இன்னும் ஒரு த்ரெட் இருக்குது, அந்த த்ரெட்டும் உள்ளே போயிடுச்சு. நம்மளுக்கு இன்னும் லைட்டாக நீட்டிகிட்டு இருக்குது. கீழே இருக்கிற 12 த்ரெட்டையும் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அந்த சிக்கும் நம்மளுக்கு இருக்காது, அதுவும் கீழே போயிடும். இப்போ நான் ஒரு த்ரெட்டாக நான் பிடிச்சி இழுத்துட்ருக்கேன் கீழே. இப்போ பார்த்தீங்களா, அது உள்ளே போயிடுச்சா? இந்த மாதிரி தான் நீங்கள் இழுத்து சரி பண்ணணும். மேலே ஏதாவது பிசுறு வந்துருச்சு, ஒரு நூல் மட்டும் தனியாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா தெளிவாக புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அடுத்த கிளாஸ் வந்துட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இந்த கிளாஸ் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட். அடுத்த கிளாஸ் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ.